நீங்கள் ஆள் இல்லாத ரயில் பாதை இருக்குல்ல, அது பார்த்துக்கிறீங்களா? அது வந்து இவ்வளோ பெரிய ராடு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இனிமேல் அதை கடக்கும் போது தயவு செஞ்சு பாருங்கள், அத்தனை பேர் ராடு நடுவில் வளைஞ்சிருக்கும். அது வளைச்சது யார்? நம்ம வண்டி எடுத்து போயிட்டு சைடாக போய் அது ஏன் போடுறான்? ட்ரெயின் வரப்போகுதுன்றது போகிறான். ஒரு 2 நிமிஷம் பொறுக்க முடியல, அது உள்ளே போய் மாட்டி. ஆக பொறுமையே இல்லாத போயிடுச்சு சார். குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால், நம்ம குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் 1 மினிட் பொறுமை. ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1 நிமிஷம் மட்டும் பொறுமையாக இருந்துருங்களேன், பிரச்சனையே கிடையாது. பொறுமையாக இருந்தோம்னா பொறுமை வேணும் சார், பொறுமை வேணும். 1 நிமிஷம் யோசிச்சா போதுங்க, பெரிய வெற்றி அடையலாம். ஒரு சிங்கம் கரடி நரி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு வாக்கிங் போகிறாங்க. கரடியும் நரியும் சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சு, கொஞ்சம் பசிக்குது, ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு. சிங்கம் இது ஏதாவது மாட்டோன்னு புலி வந்து புலியை பார்த்தோன்னே சிங்கம் ஓடி போய் ஒரே அடிச்சு புலியை கொண்டு வந்து அது போராடி ஜெயிச்சு எத்தனை வருதுல, கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. கரடியை பார்த்துது, 3 பேருக்கு சரியாக ஷேர் போடு அப்படின்ச்சு. இந்த கரடி 1 நிமிஷம் யோசனை பண்ணியிருக்கணும், பண்ணாமல் என்ன பண்ணிச்சு, சிங்கம் ஒரு வார்த்தை சொல்லிச்சுல, என்ன 3 பேருக்கு சரியாக ஷேர் போடுன்னு. அதனால் 3யும் கரெக்டாக ஒரே அளவாக 3. சிங்கம் அடி திரும்பி பார்த்த உடனே டென்ஷன் ஆகிடுச்சு சிங்கம். ராஸ்கல், ஒரு பேச்சுக்கு சொன்னோம் 3 பேருக்கு சரியாக, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், போய் அடிச்சுன்னு வந்தது நம்ம தான். சும்மா புதர்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஷேர் மட்டும் சரியாக, அதுவும் நரிக்கும் ஒரே அதே ஷேர். சிங்கம் கோபம் வந்து டென்ஷன் ஆகி பொறுமையை இழந்து கரடியை ஒரே அடி வச்சு செத்து போச்சு கரடி. இப்போ சிங்கம் சொல்லிச்சு நரிக்கிட்ட, புலி கரடி நம்ம 2 பேருக்கு ஒரே மாதிரி ஷேர் போடுச்சு. நரி 1 நிமிஷம் யோசிச்சது, ஓகே அப்படின்ட்டு மொத்தமாக ஒரு 90% எடுத்து அப்படி வச்சுது, ஒரு 10% எடுத்து இப்படி வச்சுது. ராஜா, இந்த 90% உங்களுக்கு, 10 எனக்கு. சிங்கத்துக்கு பயங்கர குஷி, இப்படி இவ்வளோ கரெக்டாக ஷேர் பண்ண, சரி சமமா தெரியுது சிங்கத்துக்கு. அப்போது நரி சொல்லிச்சான், எப்படி கற்றுக்கினேன் இதான்னு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கரடிகிட்ட கற்றுக்கினேன் ராஜா. டாய், உனக்கு தெரியாதா எனக்கு? அப்படிதாங்க சார், எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் சார். நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா ஒய்ஃபு வச்சுருக்கிற குடும்பங்களில், அம்மாவும் நம்ம வீட்டில் இருக்காங்க வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற விஷயம் அது என்ன, சண்டை வரும். சண்டையில் ஒய்ஃபு கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா கேட்பாங்கல்ல. 1 நிமிஷம் கூட யோசிக்காமல் பதில் சொல்லுவான் சில முட்டாள், எங்கள் அம்மா தானே. அவனுக்கும் சோறு இல்லை, அவங்க அம்மாவுக்கும் சோறு இல்லை. 1 நிமிஷம் பொறுமையாக யோசி, விடுடா இன்னும் கொஞ்ச நாள் போ அப்படின்னு சொல்லி விட்டுணும். அந்த இன்னும் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது, அதுதான் புத்தால்தனம். அதுக்கு நமக்கு தேவை ஒரு நிமிஷம் சார். குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான் சார். நம்ம குழந்தைங்க கேள்வி கேட்க சார், குழந்தைகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் சார். குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான், ஏன்? பொறுமை கிடையாது. தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறாரு அப்பா, எப்பவுமே தெரியல, தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வெடிக்காதன்னு வாங்க. அப்புறம் தீபாவளிக்கு வாங்கினதே கொஞ்சம் முறைக்கு நம்ம எதிர்க்கே கொஞ்சம் பேக்கெட் எடுத்து பண்ணையில் வைப்பாங்க. பையன் கேட்பான் எதுக்கு, ஏன்னா அது கார்த்திகை தீபத்துக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு பண்டிகைக்கு பையன் டென்ஷன் ஆகிட்டான், வந்ததே கொஞ்சம் அதில் பாதி மேலே போயிடுச்சுன்னு. பையனுக்கு டெய்லி அந்த பட்டாசை பார்த்து என்றைக்கு ஃபங்க்ஷன் வரும், என்றைக்கு பண்டிகை வரும்னு. ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம எது பண்டிகை எது பூஜைன்னு சொல்லி தரல. பையன் வீட்டில் விசேஷம்னா எல்லாமே பண்டிகைன்னு நினச்சினுக்கிறான். சரியா? அன்றைக்கி மாலை அமாவாசை, வீடு பெருக்கி கிறுக்கி சுத்தம் பண்ணுறாங்க, பூஜை நடக்குது. பையன் நினச்சிங்கன்னா இன்றைக்கி பண்டிகை போல இருக்குதுன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா இன்றைக்கி பண்டிகை இது மாலை அமாவாசை, பட்டாசத்து கூட வெடிக்கணும்னா. அந்த 1 நிமிஷம் பொறுமையாக அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி பண்டிகையில் பட்டாசு, நீ தானே சொன்ன பண்டிகை இன்றைக்கி பட்டாசு, அப்போ எப்போ தான் வெடிக்கிறது அப்படின்னா, இந்த டென்ஷனில் என்ன பண்ணா, நான் செத்தா வெடி அப்படின்ட்டான். பையன் சொன்னால் அதுக்குள்ளே நம் திரும்பினா அவங்க கவலை அதுதான் பொறுமை. ஒரே நிமிஷம், 1 நிமிஷம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1 நிமிஷம் மட்டும் பொறுமையாக இருந்துருங்க, பிரச்சனையே கிடையாது.